தமிழ்நாடு அரசு வந்து ஒயிட் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2021 இருந்து 2026 தமிழ்நாட்டோட பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு சொல்ற ஒயிட் பேப்பர். இதை நான் படிச்சு பார்த்தேன். இதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. மற்ற ஸ்பெசிபிக்ஸை வந்து நம்ம அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரான நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் சேலரிஸு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பென்ஷனு, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் டெப்ட் ரீபேமெண்ட், அதாவது நம்ம வாங்கின கடனுக்கான வட்டி, இதோட அளவு வந்து பெரிதளவு அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதற்கு இணையாக நம்மளோட வருவாய் வந்து அதிகரிக்கலை. சமீபத்திய ஆண்டுகளில் இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிச்ச அளவுக்கு வருவாய் அதிகரிக்கலை. இதனால நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணுற செலவு, அதாவது உள்கட்டமைப்புக்கு நம்ம பண்ணுற செலவு வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த ஒயிட் பேப்பர் கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஒயிட் பேப்பரில் நான் பார்த்த சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்ஃபேருக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் காம்ப்ரஹென்சிவான பிரேக் டவுனாங்கிறத அதில் கிளியராக சொல்லலை. பட் அடிஷ்னல் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு. பட் ரிப்போர்ட்டில் அது கிளியராக இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க கிளியராக ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரிமைனிங் 5 லட்சம் கோடி எந்தெந்த இடத்த செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணலை. ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிரேக் டவுன் வந்து அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணி அதில் வந்து ஜாட் டவுன் பண்ணி கொடுக்கல. இன்னொன்று வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் வந்து அதில் அவங்க வந்து டிஃபைன் பண்ணலை. அதாவது இப்போ தமிழ்நாடு வந்து அன்லைக் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் அதிகமாக நம்பி இருக்கிற மாநிலங்கிறதால இந்த டெபிசிட்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வரல. ஆனால் தமிழ்நாடு வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை நம்பி இருக்கிற மாநிலம். அதே மாதிரி நம்ம சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கும் அதிகமாக செலவு பண்ணுறோம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை சார்ந்து நம்ம இருக்கும்போது இந்த செலவுகள் அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சேச்சுரேஷன் வரும். அது இப்போ நமக்கு வந்திருக்கு. இது கட்சினால இல்லை, இது ஒரு ஸ்ட்ரக்சரலான விஷயம் தான் அவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல இருந்து இதை டிஃபைன் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்து எப்படி போகிறதுங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. அப்போது இதிலேருந்து நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத அவங்க கிளியராக அதில் வந்து சார்ட் பண்ணலை. ஆனால் இப்போ அந்த பிரேக் டவுன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 64 ரூபாய் செலவாகுது. நான் டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காசெல்லாம் 23 ரூபாய். அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நம்ம செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட 32 ரூபாய். போன பட்ஜெட்லேருந்து நான் எடுத்த எஸ்டிமேட்ஸ் வச்சு சொல்கிறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாம செலவு பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 12 ரூபாய். டெப்ட் ரீபேமெண்ட் மற்ற செலவுகள் 14 ரூபாய். அப்போது நமக்கு வர ஒவ்வொரு 100 ரூபாய் வருவாய்க்கும் 145 ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நாம் சர்வீஸ் செக்டாரை நோக்கி எப்படி இந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு வரது, எப்படி R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணி எஜுகேஷன் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நாம் வந்து எப்படி அதிகமான காப்புரிமைகளை பெற்று எப்படி நாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் அப்ரைசிங்கை கொண்டு வந்து நம்ம இதை கம்மி பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்மி பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு.